என் லைஃப்பில் நான் எதுவுமே அச்சீவ் பண்ணதே இல்லை. ஏதோ ஸ்டெப் எடுப்பேன், அது பாதிலே முடிச்சுடுவேன். அது ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணதில்லை. என்னோடய டார்கெட் எப்பவுமே நான் வந்து ரீச் பண்ணதே கிடையாது. சேம் டைம் நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் உடம்பை கம் பண்ணுவேன், அடுத்த வருஷம் உடம்பை கம் பண்ணுவேன், அப்படி சொல்லி இதுவரை இந்த வருஷமும் உடம்பை கம் பண்ணதே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 83 கேஜிஸ் இருந்தேன். இப்போ தான் ஒரு 78 கேஜோ 79 கேஜஸோ லைட்டாக உடம்பு கம்மியாக இருக்குது. அது ரீசன்னா சரியாக சாப்பிடாதனால தான். மற்றபடி நான் வந்து அதுக்கான டெடிக்கேஷன் லைட்டாக தான் போட்டேன், ரொம்ப அவ்வளோ ஹெவியெலாம் போடல. பட் ஆனால் இன்னும் ரீசன் தான் இந்த வாட்டி அதை பிரேக் பண்ணலான்னு இருக்குங்க. ஏன்னா லைஃப்பில் எதனா ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணால் தான் நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். நான் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட் லோவாக இருக்கேன். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அந்த பர்சனே நான் கிடையாது. ஸோ என்னென்னா பூஸ்ட் பண்ணுறது 1 month சேலஞ்ச் எடுக்கலான்னு இருக்கேன். அது என்னென்னா நோ சுகர், டயட் ஃபாலோ பண்ணுறது, கொஞ்சம் லைஃப்பில் எக்ஸசைஸை ஆட் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் 1 month தான் பண்ணலான்னு இருக்கேன். 1 monthல ரிசல்ட் ஆச்சுன்னா அதை லைஃப்லாம் கண்டினியூ பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 8 ஓகேங்களா, June 8. June 8லேருந்து July 20 வரைக்கும் இதை நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா July 21 my birthday. ஸோ என் பர்த்டேக்கு என்ன கிஃப்டாக கொடுக்குறது வந்து என் பாடியை நான் கம் பண்ணிட்டு ஓரளவுக்கு ரொம்ப வர முடியலனா கூட லைட்டாக வர அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ சேலஞ்ச் ஆரம்பிக்கலான்னு இருக்குங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி கேவலமான ஃபிசிக் கொஞ்சம் முதல்ல பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணால் தான் அடுத்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது என்னோடய பாடியோட சேஞ்சஸ் எனக்கு தெரியும். அதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஒரு காலத்தில் நான் பயங்கர ஃபிட்டாக இருந்தேன். ஏகப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப தொப்பையாக வளர்ந்தது தான் மிச்சம். லெஃப்ட் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஷேப்பே நல்லா ஒரு பேரிக்காய் ஷேப் மாதிரி ஆகிடுச்சு. எப்படியாச்சும் கம்பெனி ஜஸ்ட் 1 monthல என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். மேக்ஸிமம் இதை நான் கம் பண்ணிடணும். மேக்ஸிமம் இல்லை 1 month உங்களுக்கு வந்து ரொம்ப டெரிஃபிக்கலாக தெரியாது. கொஞ்சமாச்சு வெயிட்டை கம் பண்ண முடியும். நான் இப்போ கரண்ட்லி எவ்வளோ வெயிட்டில் கூட அது உங்களுக்கு காமிச்சிடுறேன். சில சொல்லலாம் ஏன்டா அப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நம்மளை தட்டி கொடுக்க யாருங்க கிடையாதுங்க. நம்ம தாங்க தட்டி கொடுக்கணும். அதனால் என்ன நான் மோட்டிவேஷன் பண்ணுறது தான் அந்த வீடியோஸ்லாம் போடுறேன். அதில் சில பேருக்கு வந்து காமெடியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் எதாவது ஒன்று பண்ணுறேன்னா அது என்ன ஹாப்பியாக வச்சுக்குதா, எனக்கு அது போதும். அப்போ சொல்கிறதுலாம் எல்லாத்தையும் மைண்டில் எடுத்துட்டு தான் வாழ முடியாதுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு பயங்கரமாக சாஃப்ட் ட்ரிங்க் அடிக்ட். அவ்வளோ சாஃப்ட் ட்ரிங்க் குடிப்பேன். என்னம்மா இந்த உலகத்தில் எவ்வளோ குடிச்சிருக்க மாட்டான். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம்னா, நான் என்ன ஒரு பெப்சி தொட்டினா ஒரு 1 month பெப்சி ஓடும். கோக் தொட்டினா ஒரு 1 month கோக்கு ஓடும். அந்த மாதிரி எந்தெந்த சாஃப்ட் ட்ரிங்க் தோறோம்னா அது 1 month கண்டினியூ பண்ணுறேன். இதான் கடைசி பெப்சி, இதான் கடைசி சாஃப்ட் ட்ரிங்க். 1 monthக்கு நோ சுகர், நோ சிக்கன் பிரியாணி, நோ ஃப்ரைட் ரைஸ். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டு பார்க்கலாம் நான் எந்த அளவுக்கு கிளிக்கிறேன்னு சொல்லி. சியர்ஸ் காய்ஸ். கடைசி பாட்டில். 1 month இது கிடையாது. ரிசல்ட் பக்கா வந்துச்சுன்னா லைஃப் லாங் இது கிடையாது. ஆக்சுவலி சுகர் கட் பண்ணால் 10 to 15 டேஸில் ஜா லைன்ஸில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பழைய ஷேப்புக்கு நான் வரணும். இதுக்கெல்லாம் ஃபார்மர்ஸ் போட பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். அந்த டக்கின் பண்ணிட்டு லோஃபர்ஸ் போட்டுட்டு அந்த லீன் பாடியில் அந்த லைட்டாக மசில்ஸை வச்சுக்கிட்டு பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஒன்ஸ் ஒன் டைம் நான் இருந்தேன். இப்போது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்போ ரைட் என்னோடய வெயிட்டை நான் காமிச்சிடுவேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் ஒரு ஆர்வ கோளாறு. எதனா ஒன்று பண்ணணுன்னு ஒரு ரிசைட் பண்ணணும் வச்சுங்க, அதுக்குள்ளே ஃபுல்ஃபில்லாக இறங்கிடுவேன். அதுமாதிரி தான் இதுவும் வாங்கினேன். ஆக்சுவலி இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் வாங்கினேன். இது நம்ம ட்ரை பண்ணுவோமே, 2 weeks ஒன்ஸ் பார்ப்போம், 3 weeks ஒன்ஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கினது தான். ஆனால் இன்னொரு கேவர்ஸ் என்னன்னா, டெய்லியும் பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம். ஆக்சுவலி பார்க்கக்கூடாது, 15 days ஒன்ஸ் தான் பார்க்கணும். நம்ம தான் தெரியுமே நம்ம ஒரு ஆர்வ கோளாறு. ஸோ இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம்.
கரெக்டாக 78.4 இருக்குது. ஓகே, 78.4 இருக்குது. 1 மந்த் சேலஞ்சில் நான் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே என் லைஃப் நடக்கிற டே டு டே வேலைக்கு வந்து யூடியூப்பில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், லைஃப்பில் எதுனா ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் வைங்களேன், அது கொடுக்குற கான்ஃபிடென்ட்டு வேறு லெவல். அதை ஒன்ஸ் நம்ம அனுபவிச்சிட்டோன்னா லைஃப்பில் எதாவது சாதிச்சிடலாங்க. ஸோ அதனால் 1 மந்த் சேலஞ்ச் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். எப்படியாச்சும் இந்த உடம்ப ஃபிட்டுக்கு கொண்டு வந்துடணுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பிடிச்ச ட்ரெஸ் போட முடியல. குறிப்பிட்ட ஏஜ் ஆகும்போது நம்ம கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கிட்டா அது கொடுக்குற கான்ஃபிடென்ட்டு வேறு லெவல். நம்ம ஒன்றும் அப்படி சின்ன பையன் கிடையாது, ஏஜ் ஆகிட்டு தான் இருக்குது, அதெல்லாம் தெரியுது. வேறு எதை காப்பாற்ற முடியுமோ இல்லையோ இதை பத்திரமா காப்பாற்றிக்கணும். இது ஃபிட்டாக இருந்தால் தான் லைஃப்பில் என்ன வேணாலும் பண்ண முடியும். உங்களை நீங்களும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். இது போச்சுன்னா எவ்வளோ கொடுத்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாதுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் கூட அந்தளவுக்கு இருக்குமான்னு கூட தெரியாதுங்க. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக பார்த்துங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க, இதையும் பார்த்துக்குங்க, இது உள்ளே இருக்க ஹார்ட்டையும் நல்லா பார்த்துக்குங்க. லைஃப்பில் எல்லாமே பக்காவாக நடக்கும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்காங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். இது மற்றவங்களும் சொல்ல, எனக்கும் சொல்லிக்கிறேன். தில் பி கான்ஃபிடென்ட், be strong, make money, save money, invest money. அந்த மணியை வச்சு நீ என்ன வேணாலும் வாங்கிடலாம். அந்த மணி இல்லாமல் நிறைய பேர் உன்னை விட்டு போயிருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்க, மணியை ஏர்ன் பண்ண, மணியை சம்பாரி. அதை வச்சுட்டு நீ ஆசைப்படுறது எல்லாத்தையும் 99%, 100% மணியை சொன்ன பண்ண முடியாது, ஓகேவா? பட் 99% அதை வச்சு நீ எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம். உன்னை விட்டு போனாங்கல்ல, செருப்படியாக இருக்கும். அந்த அளவுக்கு நீ வளர்ந்து காட்டணும். இது எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்கும் தான். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகிருப்பீங்க. நம்மலாம் ஒருத்தையில் தோணும்ல, எல்லாருக்கும் தோணும். ஆக்சுவலி வந்து பர்சனலாகவே வந்து மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கட்டும், சில விஷயங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம், எல்லாருக்கும் தோணும். அது வந்து சில பேர் வந்து நல்லா அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க, சில பேர் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிப்பாங்க, ஓகேவா? அவங்களுக்கு தான் சொல்லிக்கிறது தான். ஒர்க் ஹார்ட், உங்கள் உடம்பை பார்த்துக்கோ, உன்னை பார்த்துக்கிட்டா எல்லாமே ஒன்று தேடி வரும். விட்டு போனதை வச்சு தூக்கி போடு, குப்பைங்க நம்ம லைஃப்பில் இருந்து ஒன்றும் யூஸ் இல்லை, ஓகேவா? பட் ஒன்று நீ பார்த்துக்கிட்டா எல்லாமே ஒன்று தேடி வரும், உனக்கானது மட்டும்தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, எதுவுமே அடையாமல் சந்தோஷப்படாது. இன்னொரு ரீசன் ஒன்று இருக்குது. ஏன்னா சில விஷயம் நமக்கு சொந்தமாகாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து ரொம்ப இமேஜினேஷன் பண்ணி நம்ம வச்சுருப்போம், ஓகேவா? அது நம்ம கிடைக்காம போகும்போது அது மனசு அவ்வளோ வலிக்கும். நான் பர்சனல் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே உன் கையில் கிடச்சி உனக்கு சொந்தமான அப்புறம் ஹாப்பியாக இரு. போச்சுன்னா மயிரா போச்சு, வேறு பாருடா. ஸோ பி ஸ்ட்ராங், மணியை சம்பாதிங்க, மணியை சேவ் பண்ணுங்கள், மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த பணம்னு ஒரு விஷயத்தை வச்சு உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஜஸ்ட் 1% தவிர மற்ற எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம். பி ஸ்ட்ராங் காய்ஸ். என்ன நானும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறேன், நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் என் பேர் தில். என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து ட்ராவல் வித் மீ. ஸ்டே டியூன், எப்பவுமே கூடவே இருங்க. Have a nice day.